Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawl. Rabbi zidni ilma. அல்ஹம்துலில்லாஹ். அந்த நோன்புடைய நாட்களை முடிச்சு கடந்து வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பயிற்சி பெற்றுட்டு வந்துட்டோம். இந்த நாட்களை அல்லாஹ் நமக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்ததுக்கு அல்லாஹ்விடத்துல அதிகமாக நன்றி செலுத்தியவர்களாக, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நம்ம அதிகமா பெற்றவர்களாக இந்த லைவ் இன்ஷாஅல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணலாம். நோன்பு 6 நோன்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோன்புகள் இந்த மாதத்துடைய சிறந்த நோன்புகள். அல்லாஹ் நபிசாசம் இந்த நோன்பை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த ரமதானுடைய மாத நோன்பை கடமையான நோன்பை நோற்று பிறகு சுன்னத்தான இந்த நோன்புகளை நோக்குறாங்களோ அவங்க அந்த வருடம் பூரா நோன்பு நோட்டதுக்கான சிறப்பா நபிசாசம் சொல்லிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த ஒரு மாதத்துல நம்ம செய்யக்கூடிய அமல் பிளஸ் அடுத்த அந்த 6 நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய அமல், இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ஒரு வருஷத்தையே கம்ப்ளீட் பண்ணதுக்குரிய சமமா ஆக்கி தருது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்காக தான் இந்த நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாங்க. இது வாஜிபா அப்படின்னு கேட்டா இது வாஜிப் கிடையாது. வாஜிப்னா கட்டாயமா இதை செஞ்சுதான் ஆகணுமா, ரமதானுடைய மாதத்துல வச்ச நோன்பு மாதிரி இதை வைக்கணுமான்னு கேட்டா இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். அந்த கட்டுப்பாடை நபிசாசம் நமக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலா இதை சுன்னத்தான நோன்பா அறிவிச்சாங்க நபிசாசம். இதை செய்யுங்க, இயன்றவங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளால முடிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இதை செய்யணும். நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்ல இத்தனை நாள் தான் நம்ம நோன்பு வச்சுட்டோமே இனிமேலும் வைக்கணுமா அப்படின்ற ஒரு களைப்புத்தன்மை தட்டினாலேயோ இந்த நோன்புகளை நம்ம விடாம தவிர்த்துடணும். இன்ஷாஅல்லாஹ். எப்பயுமே ஒரு விஷயத்த முழுமை பெற்றாதான் அதுக்கு ஒரு சிறந்த இது. அப்ப நம்ம முழுமை அடையணும் அப்படின்னா இந்த நோன்புகளை பயன்படுத்திக்கிறது ஒரு சிறந்தது. அதுவும் இந்த சவாலுடைய மாதத்துல வைக்கக்கூடிய நோன்புகள் இன்னும் சிறந்ததா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொன்னா ரமதான் முழுக்க நம்ம 30 நோன்பு வைக்கணும் இல்லையா? 360 நாள்ல வருஷத்துக்கு இருக்கு. இப்போ 30 நோன்பு நம்ம வைக்கிறோம். அதுல இன்னும் ஒரு 6 நோன்பை நம்ம சேர்த்து வைக்கும் போது 36 நோன்பு. எப்படி நமக்கு தொழுகை 5 நேரம் தொழுதோம் அப்படின்னா 50 நேர தொழுகைக்கான நன்மை நமக்கு கிடைக்குதோ, அது மாதிரி நம்ம 36 நோன்பு வைக்கும்போது ஒரு வருடம் முழுக்க 360 10 மடங்கு. எப்பவுமே அல்லாஹ்க்கு ஒரு நன்மை செஞ்சா ஒரு நன்மை செஞ்சா ஒரு கூலி கொடுக்க மாட்டாங்களா. இப்ப நம்ம வேலை செஞ்சோம் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு 1000 ரூபாய் தருவான். 10 மடங்கு தருவான். அந்த மாதிரிதான் தொழுகையா இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் இந்த நோன்புல நம்ம 36 நோன்பு வைக்கும் போது 360 நோன்புக்கான ஒரு நன்மையை நமக்கு கொடுக்குறோம். வருடம் முழுக்க நோன்பு இருந்ததுக்கான நன்மையை நமக்கு தர்றோம். அதனாலதான் இந்த 6 நோன்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஷா அல்லாஹ். சோ இப்ப நம்ம பேச போறது என்ன அப்படின்னா ரமதானுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு லைஃப். ரமதானுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கோம், எப்படி எல்லாம் நம்ம மாறி இருக்கோம், அதுக்கப்புறம் இந்த 6 நோன்போட முக்கியத்துவம். சோ நம்ம ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா இந்த ரமதான கடந்தோம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரமதான் எப்படி இருந்தது? எனக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு வாரம் கூட இல்லாம ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு நாள் ரமதான். இப்போ நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஃபாஸ்டிங் போயிட்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எப்படி காலம் சுருங்கும் அப்படின்னு நம்ம சொல்லி மறுமை நாளின் அடையாளங்கள்ல சொல்றாங்கல்ல. அப்போ என்ன காலம் சுருங்குறதுன்னா என்ன அடையாளங்கள் அதான் காலம் சுருங்குறதுன்னா என்ன அப்படின்றத இந்த மாதத்துல நம்ம அதிகமா பாத்துருக்கோம். ஏன்னா காலையில சகர் வைப்போம், அடுத்தடுத்து ஒரு வேலை போகும், அதுக்கப்புறம் பார்த்தா இஃப்தார் அப்படியே உட்காந்துருவோம். சின்ன வயசுல எல்லாம் நம்ம பாத்துருப்போம், என்னன்னா நோன்பு திறக்கிறதா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். டைம் பார்த்துட்டு எப்ப திறக்கிறது அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இப்பெல்லாம் நோன்புடைய டயத்துக்கு மேல போயிடுது. அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக போகுது நேரங்கள். அப்போ இந்த நேரத்தை அந்த அளவுக்கு காலம் எவ்வளவு விரைவாக போகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த காலத்தை எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஆக்குறான். இந்த ரமதான் வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அமல்கள் விஷயத்துல நம்மளால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு அமல்கள் செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சிறப்புக்குரிய ஆக்கி வச்ச மாதம் இல்லையா? அதுதான் 10-20 நாட்கள்ல அதிகமா அமல்கள் செஞ்சோம். அடுத்து கடைசி 10 நாள் விரைஞ்சு அமல்கள் செஞ்சோம். தொழுகைக்கு போனோம், இரவு தொழுகைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அடுத்து ஈத் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விரைவா நம்ம என்ன செய்ய முடியுமோ எல்லா அமல்களையும் செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். உடனே முடிக்கப்பட்டது. அந்த பாக்கியத்தை
அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி சொல்லணும். ஏன்னா இஸ்லாத்துல நம்மளை இருக்க வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இஸ்லாம் அல்லாத நிறைய மக்களை நம்ம சுத்தி இருக்க மக்களை பார்க்கணும். நிறைய மக்கள் நரகத்துக்கு நேரடியா போகக்கூடிய மக்களை நம்ம பாக்குறோம். இஸ்லாத்தை பற்றி தெரியவே தெரியாம தெரிஞ்சும் கூட ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில நம்மளோட உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கி நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னா எந்த அளவு பெரிய கிஃப்ட். நமக்கு வந்து பிறக்கும் போதே நமக்கு வந்து சொர்க்கம் உறுதி அப்படின்றத வாக்குறுதி கொடுத்த மாதிரி இந்த இஸ்லாத்தை நமக்கு கொடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணவும் நம்மள அல்லாஹ் இன்னைக்கு வச்சிருக்கான். இன்னைக்கு இந்த இஸ்லாத்தை பேசவும் வச்சிருக்கான் அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய கிஃப்ட். சோ அதுக்காக நம்ம நிறைய நன்றி செலுத்தணும். இந்த ரமதானை நல்லபடியாக முடிச்சு அந்த அமல்கள் செய்ய அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா, அதற்காகவும் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும். சோ இந்த ரமதான் எவ்வளவு ஃபாஸ்டா முடிஞ்சதோ, எப்படி உங்களுக்கு ஃபீலா இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுடைய இம்மை வாழ்க்கையும் முடிஞ்சிரும். நம்ம எப்போ மரணிக்கிறோமோ மரணிக்கும் போது நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, இல்ல இப்ப கூட திரும்பி பாருங்க, உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும், எத்தனை வயசோ எவ்வளவு நாள்ல கடந்து வந்த மாதிரி இருக்குது. ஒரு 10-15 நான் இப்பதான் பிறந்தேன், இப்பதான் ஸ்கூலுக்கு போனேன், இப்பதான் காலேஜுக்கு போனேன், எல்லாமே இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. ஆனா இவ்வளவு நாள் ஓடிடுச்சு, இவ்வளவு வருடங்கள் ஓடிடுச்சு. அதே மாதிரி இந்த ரமதான் எவ்வளவு ஃபாஸ்டா போச்சோ, எப்படி நமக்கு ஃபீலா இருக்கோ அதே மாதிரிதான் நமக்களுடைய இம்மையுடைய வாழ்க்கையும் நாளைக்கு கபருக்குள்ள போகும்போது நமக்கு தெரியும். மறுமையில அல்லாஹ் வந்து சொர்க்கவாதிகளை கூப்பிட்டு கேட்பானா, அவங்க வந்து நீங்க எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளில் ஒரு திருப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நாள் தான் நம்ம இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு போகணும். ரொம்ப அழகா ஒரு வசனத்துல அல்லாஹ் வந்து மேற்கூறி காமிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்களாம், அந்த நாள்ல அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய காலடி சத்துவத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்ப வந்து என்ன ஆகும்னா, சில மக்கள் அந்த மக்கள்ல அறிவாளின்னு இருந்திருப்பாங்கல்ல, அந்த மக்கள்களோட பேசுவாங்களாம் கூசு குசுன்னு. என்னன்னா, அந்த மக்கள்ல இருக்கக்கூடிய அறிவாளியா இருக்கிறவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்களாம், நம்ம வந்து ஒரு நாள் தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அத மக்கள் கேட்டுட்டு, ஒரு நாள் இருந்தோமா, இல்லையே, நம்ம ஏதோ பாதி நாள் இருந்த மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்ல இருக்கக்கூடியவங்க பேசுவாங்களாம் மறுமை நாள்ல. அல்லாஹ் வந்து இதை மென்ஷன் பண்ணலாம் குர்ஆன்ல. அப்போ அந்த நாட்கள் இப்பயும் நான் இப்பதான் சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்கு, இப்ப நான் பார்த்தா எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற அளவுக்கு தானே காலங்கள் இருக்கு. இந்த உலகத்திலே நம்ம பார்க்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். என்னன்னா அல்லாஹ் சூரா கஹஃப்ல சொல்லி காட்டுறான்ல சிஸ்டர், அந்த குகைவாசிகள் மொத்தம் 300 ஆண்டுகளுக்கு மேல அந்த குகையில வந்து இருந்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு நாள் தான் நாங்க இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொன்னா 300க்கும் மேல, அதாவது 309 ஆண்டுகள் வந்து அந்த குகையில அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குர்ஆன்ல பாக்கணும். அப்போ இந்த உலக வாழ்க்கைன்னு சொன்னாங்கல்ல, ரொம்ப அற்பமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி வந்து ஒரு கடல் இருக்கு அப்படின்னா, அந்த கடல்ல ஒரு விரல்ல விட்டுட்டு எடுத்து காட்டினாங்க. இது எப்படி விரல்ல இந்த தண்ணி எவ்வளவு இருக்குதோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே மறுமை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு கடலோட அந்த ஒரு சொட்டு தண்ணீரை வந்து ஒப்பிட்டு காட்டினாங்க. அப்போ ரொம்ப ஒரு அற்பமான ஒரு உலகம், அதுவும் சீக்கிரம் முடிச்சு போகக்கூடிய ஒரு உலகம் அப்படின்னு நமக்கு தெரியுது. உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு சிஸ்டர். என்னன்னா உண்மையிலே சின்ன வயசுல வந்து ரொம்ப நாங்களும் நோம்பு வச்சுட்டு எப்படா நோம்பு திறக்க டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிளாக்க பாத்துட்டே இருப்போம். எப்ப டைம் ஆகும், நம்ம எப்ப இஃப்தாருக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருப்போம். 4:10 தான் ஆகுது, 4:30 தான் ஆகுது இப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஓடிடுச்சு டைம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதுவும் ஒரு மர்மங்களுடைய அடையாளமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த மாதிரி நம்ம இப்ப எப்படி கிராஸ் பண்ணி வந்தோமோ அந்த மாதிரிதான் இம்மை வாழ்க்கை நாளைக்கு நமக்கு தெரியும். ஆனா இந்த இம்மை வாழ்க்கைக்காக நம்ம எவ்வளவு தூரம் ஓடுறோம், அது இந்த ரமதான் முடிஞ்ச இந்த 2-3 நாள்லயே நம்மளை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரமதான் வரையும் கட்டுக்கோப்பா இருந்திருப்போம். அதுக்கப்புறம் ரமதான் முடிஞ்ச உடனே என்னன்னா, எல்லாருக்குமே இது பாரபட்சமே இல்லை, உங்களுக்கும் எல்லாருக்குமே நம்மளே பார்த்து அனலைஸ் பண்ண முடியும். நம்ம எப்படி ரமதான்ல இருந்தோம், ரமதானுக்கு அப்புறம் எப்படி மாறிட்டோம் அப்படின்றத இந்த 2-3 நாட்கள்லயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு அழுக்கான ஒரு நாட்டம் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவோமா, அதுக்கு நமக்கு மனசு வருமா? வராது. நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனா அததான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ரமதான்ல நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டுருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கூலிய கொடுத்துட்டான்னு சொல்றான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ரமதான்ல நம்ம நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கப்பட்டு வந்துட்டோம்.
வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்யறோம், திரும்பவும் அந்த அழுக்கான அந்த ட்ரெஸ்ஸ போட்ட மாதிரி நிறைய பாவங்களை திரும்பவும் செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்மளோட உள்ளத்தை கட்டுக்கோப்பா நம்மளால வைக்க முடியல. நம்மளால எப்பவுமே வைக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரமதான்ல நம்ம கட்டுக்கோப்பா இருந்தோம்ல. சோ நம்மளால முடியும், ஆனா முடிஞ்சு நம்ம செய்யாம இருக்கிறோம். அப்ப ரமதான் மாதிரி மற்ற நாட்கள்ல நம்மளால இருக்க முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு இமாமுடைய ஒரு அழகான ஒரு கோட் இந்த இடத்துல நான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க ரமதான் மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மரணம் ஈத் பெருநாள் மாதிரி சந்தோஷமா இருக்குமா. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை முழுக்க ரமதான் மாதிரியே நம்ம அடைஞ்சு வந்துட்டோம் அப்படின்னா, ரமதான்ல எப்படி நம்ம கட்டுக்கோப்பா இருந்தோமோ, நம்மளோட உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுமோ, நம்ம கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா, நான் நோன்பு வச்சிருக்கேன், என்கிட்ட சண்டை போடாதீங்க, நான் சத்தம் போட மாட்டேன், நீங்க என்கிட்ட சண்டை போடாதீங்க, நான் பொய்யான காரியங்களை ஈடுபட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், இந்த தவறான விஷயங்களை ஈடுபட மாட்டேன்னு இருந்த மாதிரியே இந்த ரமதான் மாதிரியே நம்ம வாழ்க்கை முழுக்க இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மரணம், ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே வருது. சோ அந்த மரணம் ஈத் பெருநாள் மாதிரி, கொண்டாட்டம் மாதிரி, சந்தோஷம் மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்னு அந்த இமாம் சொல்றத நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ரொம்ப நம்ம லைஃப்ல கண்கூட பாக்குற விஷயமா இருக்கு. சோ அத நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வச்சு எல்லாமே சாதாரண நம்ம வாழக்கூடிய நாட்கள் ரமதான் மாதிரியே இருக்கணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் எடுக்கணும். நீங்க உங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க, நானும் என்ன அனலைஸ் பண்றேன். இந்த ரமதான் இந்த ஈதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம சஹருக்கு எழுந்து நோன்பு வச்சுட்டு ஃபஜ்ர் தொழக்கூடியவங்களா இருந்தோம். இந்த 2-3 நாள்லயே கண்டிப்பா ஒரு நாள் 2 நாள் ஃபஜ்ரா நம்ம மிஸ் பண்ணிருப்போம். அதை நம்ம பார்த்திருப்போம். அதை நம்மளே எப்படி நோன்பு முழுக்க என்னால ஃபஜ்ர் தொழுக முடிஞ்சது, இப்ப எப்படி என்னால ஃபஜ்ர் தொழுக முடியல அப்படின்னா எல்லாமே இன்டென்ஷன் தான், என்னோட மைண்ட்ல தான் இருக்கு. எல்லாமே நான் என்ன டிட்டர்மைன் பண்ணணும் அதுதான் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஷைத்தான் ஈஸியா நம்மள வலிக்கெடுப்போம். அவன் ரொம்ப ரொம்ப குர்ஆன்லயே சொல்றான், நான் சத்தியமாக நிச்சயமாக இவர்களை வழிகெடுப்பேன், ப்ராமிஸ் பண்ணி சொல்றான். அவன் அல்லாஹ்வை பார்த்திருக்கான், வானவர்களை பார்த்திருக்கான், அவனுக்கு எல்லா நாலேஜுமே இருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன சொல்றான், நிச்சயமா அவங்கள ப்ராமிஸா நான் அவங்கள வழிகெடுப்பேன். அப்ப அதுதான் அவங்களுக்கு குழப்பத்தை அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்களேன் சிஸ்டர். அல்லாஹ் சொல்றான்ல, ஷைத்தான் நிச்சயமா உங்களுக்கு பகிரங்கமான எதிரியா இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்றான்ல. பகிரங்கமான எதிரி, ஓப்பனா தெரியக்கூடிய இவங்களுடைய எனிமி யார் அப்படின்னா ஷைத்தான் தான். மற்ற மதங்கள்ல நம்ம பாக்குறோம் ஷைத்தான், நீங்க சொல்றீங்க ஷைத்தான்னா பேய், பிசாசு, நரகத்து எல்லாமே நமக்கு தெரியும், தெளிவா தெரியும். நம்மளை வலிக்கெடுக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் ஷைத்தான். அவன் நம்மளை எப்படியெல்லாம் வலிக்கெடுக்கணுமோ அப்படியே வலிக்கெடுப்பான். இப்போ உங்ககிட்ட சொல்ற மாதிரி விஷயத்த என்கிட்ட சொல்ல மாட்டான், என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கத அவங்க கிட்ட சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெசிஃபையா டார்கெட் பண்ணி பண்ணுவான். இப்ப நமக்கு ஒரு கேம் மேட்ச் ஆட போறோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட்டை பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுப்போம். இவங்க இதுல ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, இதுல வீக்கா இருக்காங்க, சோ இந்த இடத்துல நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஜெயிச்சுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளை விட அதிகமா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது இந்த ஷைத்தான். ஏன்னா ஒரு இஸ்லாம் அல்லாதவனை வழிகெடுக்கிறது அவனுடைய மோட்டிவ் கிடையாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி வழிகேட்டுலதான் இருக்கான். அவனை நேர்வழி பக்கம் கொண்டு வராம இருந்துட்டா போதும். ஆனா நேர்வழியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அதுவும் இந்த ரமதான்ல நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சிருக்காங்க, பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தூய நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ண அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவங்களை எப்படியாவது இழுத்து கொண்டு போய் நரகத்துல கொண்டு போய் விடணும் அப்படின்றதுதான் அவனோட வாழ்க்கையோட கொள்கையாவே வச்சிருக்கான். அல்லாஹ் கிட்ட சத்தியம் எடுத்துட்டு வந்திருக்கான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்றத பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கான். என்னன்னு, நான் இவங்களை நிச்சயமா வழிகெடுப்பேன், அவங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு. சோ இந்த நேரத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி நம்ம ரமதான்ல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, நம்ம நன்மைகளை எப்படி நம்ம சேர்த்தோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க இருக்கட்டுமே. நான் ஏன் ஷைத்தானுடைய பேச்சை கேட்கணும்? இவங்க 2 விஷயம் தான். நம்மளுடைய டிசையர்ஸ், நம்மளுடைய ஆசைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், மனோ இச்சைகளை கடவுளாக்கி கொண்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ தன்னோட மனோ இச்சைய கடவுளாக்கி கொண்டவனா, என்னோட டிசைர் எனக்கு தோன்றதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய மனோ இச்சைய என்னோட டிசைரை நான் கடவுளாக்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப நான் வாயில அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு தொழுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்ப நான் சொல்லும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் நான் சொன்னேன் அப்படின்னா என்னோட டிசைரை விட பெரியவன் அப்படின்றத நான் என்னோட உள்ளத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வரும்போது எனக்கு ஏதாவது கெட்ட எண்ணங்கள் தோன்றுதா, கெட்டதை செய்யணும் அப்படின்னு தோன்றுதா, இல்ல அஸ்தாகுஃபிருல்லாஹ் இதை நான் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடாது, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரணும். இதை நம்ம ரொம்ப கண்டிப்பா பேசணும். பத்தி நம்ம
ஒரு நிமிஷம், ஒரு முஸ்லீம் ஷைத்தா எப்படி வழிகெடுக்கிறான்? அவங்க கிட்ட என்ன சொல்லுவானா, ஷைத்தா வந்து ரெண்டு விஷயத்த பண்ணுவான். ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அவங்கள வழிகெடுப்பான். எந்த மாதிரி அப்படின்னா, நீங்கதான் நீதான் தொழுகலை எல்லாம் காலையில சரி விடு, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, தொழுகலை எந்திக்கல விட்டுறாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதுக்கப்புறம் நீ வேணா அடுத்த தொழுகைய பாத்துக்கோ அப்படின்னு அந்த பக்துடைய கடைசி நேரத்துல கூட அவன் என்ன சொல்றான்னா, நீ ஒரு மாசம் இப்படி இருந்த நோம்புல, இப்ப கடைசியில இப்படி ஆயிட்ட, சரி விடு, இதுதான் உன்னோட ரியாலிட்டி, இப்படியே இருந்துருப்போம், நீ இப்படி வேஷம் போடாத அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு சொல்லி கொடுப்பான். நீ நோம்புல வேஷம் போட்ட, அதனால இப்படி எல்லாம் போடாத, நீ இப்படிதான் அப்படின்னு உன் மனசுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள அவன் பேசுவான். அந்த இதை யாருமே ஃபாலோ, அத நம்ம அடையாளம் கண்டுக்கணும். ஓகே, இது நம்மளுடைய புறத்துல இருந்து வரல, ஷைத்தானோட புறத்துல இருந்தா வருது அப்படின்னு ஒரு முஸ்லீமுக்கு தெரியணும் அந்த விஷயம். இன்ஷா அல்லாஹ் அவனுடைய குழப்பத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அதான் ரெண்டு விதத்துல சைத்தான் வந்து நம்மள வழிகெடுப்பான். ஆமா, ரெண்டு விஷயத்த சொல்லி வழிகெடுப்பான். ஒண்ணு, நம்ம நன்மையான காரியம் செய்ய போறோமா அதை தாமதப்படுத்துவோம். செய்யாதன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டான், கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம், அப்புறமா செய்யலாம்னு தாமதப்படுத்தி கடைசியில சரி விட அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தானே, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான், இதை சொல்லி நம்மள நன்மையான காரியங்களை செய்ய விட மாட்டான். அப்படி செய்யாம இருந்துட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவானா, அவ்வளவுதான் நீ செய்யாம இருந்துட்டல, அவ்வளவுதான், இனிமேல் நீ எதையுமே செய்ய மாட்டேன், அதுதான் செய்யாம இருந்துட்டல, அப்புறம் இதுக்கு இதை செய்யற, இதையும் செய்யாத, இசா தொழுகிறல ஃபஜர் ஏன் தொழுகிற, ஃபஜர் தொழுகிறல இசா ஏன் தொழுகிற, சரி நீ தூங்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எழுத்துட்டு போயிடுவான். எழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் பிரேக் வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் கிட்ட இருந்து நம்ம தூரமானதுக்கு அப்புறம் அவன் சொல்லுவான், இவ்வளவு நாள் வந்து இப்படி இருந்துட்டேன், அதுக்கப்புறம் இனிமேல நான் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவா போறான், இனிமேல் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், நீ வந்து இப்படியே வாழு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். சோ ரெண்டு விதமா நமக்கு வந்து எல்லா அமல்களையும் என்ன ஆக்குவானா, அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், நீ ஒரு பக்கம் நீ இப்படி நடந்துக்கிற, இன்னொரு பக்கம் அப்படி நடந்துக்கிற, இப்படிலாம் நீ வாழ்றதுக்கு ஒண்ணு அப்படி வாழு இல்ல இப்படி வாழு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனையும் அவன் நமக்கு சொல்லி கொடுப்பான். அதே போல நீ நம்ம மனசுக்குள்ள கில்ட்டினஸ், தேவையே இல்லாத சந்தேகங்கள், கில்ட்டினஸ் உண்டாக்கி அல்லாஹ் நம்மள மன்னிப்பானா, அல்லாஹ் நம்மள ஏத்துக்குவானா, இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், நம்ம இப்படி பண்றோம், இது தேவையா அப்படின்ற ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துவான் நமக்கு. சோ அல்லாஹ் வந்து நான் நிச்சயமா நம்மளை பாதுகாக்கணும். யார் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவே பாதுகாவலனாக இருக்கிறான். சோ நம்ம நிறைய இந்த நேரம் ஃபுல்லா ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுவோம். ஷைத்தானுடைய வசுவாசங்கள் நமக்கு வருதா, ஷைத்தான் வந்து நம்மளை தூண்டுறானா, ஷைத்தானுடைய காரியங்களை நம்ம செய்யறோமா, அப்போ அதுல இருந்து மீளுவோம். எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமான ஒரு அறிவுரை, நிச்சயமா நம்மளை திருத்திக்கணும். அடுத்தவங்களை திருத்துறதை விட, அடுத்தவங்களை சொல்றதை விட கண்டிப்பா இந்த விஷயங்களை நம்ம திருத்திக்கணும். இது ஏன் நாங்க மற்றவங்களுக்கு சொல்றோம்னா, சொல்றது அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கான். அப்படி சொல்லும் போது நம்மளும் அதுல மாறுவோம். கண்டிப்பா இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா எனக்கு உறுத்தா இருக்கு, நானே பேசுறேன், நான் எப்படி இதை செய்யலாம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நம்ம வந்து அல்லாஹ் பக்கம் மீளுவோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் அதுல வந்து விலகிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த ரமதானுக்கு அப்புறம் ஆஃப்டர் த ரமதான் வந்து நமக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி. இப்ப வந்து டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் போவாங்க, அதை பத்தி நமக்கு தெரியும்ல, ட்ரைனிங் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கும், அதுலதான் நம்ம எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். அதை வச்சு நம்ம வாழ்க்கையில பின்னாடி யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி வருஷம் நமக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு, ஒரு மாசம். சோ அந்த ஒரு மாச ட்ரைனிங்ல நம்ம கத்துக்கிட்ட லெசன்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் அந்த ட்ரைனிங். சோ அந்த காலத்துல எப்படி நம்ம குரான் ஓதணும், டெய்லி குரான் ஓதிருப்போம், அதிகமா குரான் ஓதிருப்போம். இப்ப ஓதுறதுக்கு என்ன, நம்ம வாழ்க்கையே ரொம்ப ஷார்ட்டான வாழ்க்கை, அல்லாஹ் கிட்ட சீக்கிரம் போயிருவோம். அப்போ ஒவ்வொரு நாளுமே ரமதான் மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர் நசீரா 6 நோன்பு பத்தி சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் சவால் மாதம் நம்ம இருக்க வேண்டிய நோன்புகள் பத்தி சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. அப்படின்னா இந்த அல்ஹம்துலில்லாஹ் ரமலான்ல ஷைத்தான் எப்படி வழி கெடுப்பான் அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம இந்த ரமலான்ல நிறைய நன்மைகளை செஞ்சோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த ரமலான்ல ஒரு பிறை பத்தின ஒரு சர்ச்சையும் ஒண்ணு வந்துச்சு. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வந்துட்டு நம்மளுக்கான அமல்களுக்கான கூலி அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா தருவான். ஆனா ஒருத்தவங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சர்ச்சை பண்ணிட்டு அவங்கள இன்னொருத்தவங்க கேலி பண்ணிட்டு அல்லாஹ் வந்துட்டு நம்மள சரியான ஒரு பாதையில கண்டிப்பா அல்லாஹ் நம்மள வழி நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரையுமே நம்ம வந்து நம்மளோட சகோதரர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதுதான் நம்ம கடமை. சரிங்களா, நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதுதான் நம்ம கடமை. அதே மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு எது நேரானவோ யாரெல்லாம் என்னையும் அவங்களும் நேரான வழியில வழி நடத்துன்னு நம்ம வந்து துவா கேட்கணுமே தவிர அவங்களை இவங்க குறை சொல்றதோ இவங்களை அவங்க குறை சொல்றதோ. பாத்தீங்கன்னா ரமலான்ல செஞ்ச அமல்கள் எல்லாத்தையுமே
அந்த ஒரு நைட்ல என்ன ஆயிடுது அப்படின்னா பாலாக்கு கொடுக்க நம்ம பாக்கணும். அஸ்தகஃபிருல்லாஹ் நம்ம காப்பாற்றணும். எந்த ஒரு சகோதரனுமே இன்னொரு சகோதரனுடைய குறைவை பாதுகாக்கணுமே தவிர அவங்களை கேலி பண்ணவோ அவங்களுக்கு புரிய வைக்கணுமே தவிர அவங்களை கேலி பண்ணவோ இல்ல அவங்களை அவமானப்படுத்தவோ நம்ம கூடாது. இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர், இது முக்கியமான ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ற தகுதியை நமக்கு அல்லாஹ் கொடுக்கல. அல்லாவே போதுமானவன். உள்ளங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ். அவங்களுடைய செயல்களுக்கு கூலி கொடுக்கிறவன் அல்லாஹ். நம்ம போய் ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரு? நம்மளுக்கு அந்த தகுதியை அல்லாஹ் கொடுக்கல. சோ அந்த காரியத்துல இருந்து முற்றிலுமா விலகுனவங்களா ஒருத்தவங்களை பத்தி குறையா தெரியுதா அதை கூட வெளியே சொல்லாம இவர் இப்படிப்பட்டவர்கள் சொல்லாம இருக்கிறது தான் நமக்கு சிறந்தது. நம்மளுடைய குறையா அல்லாஹ் மறுமையில மறைக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சரியான அதே மாதிரி இன்னொரு விஷயம் சிஸ்டர், அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்றேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டார். அப்ப அல்லாஹ் மேல சத்தியம்னு சொன்னது அவருக்கும் அல்லாஹ் கூறியதாரு. நான் பார்த்தேன் அல்லாஹ் மேல சத்தியம்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க சொன்னது தப்பு, அதெல்லாம் நீங்க இப்படி பேசக்கூடாது, அவரை ரொம்ப ஒரு கடுமையான ஒரு மன வருத்தத்துக்குள்ளாக்கி உங்க சகோதரர்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு எதுக்கு வாழணும்? ஒரு காஃபிரை நம்ம சொல்றோம் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்றோம், இல்ல இஸ்லாத்துல இப்படி எல்லாம் சட்டம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். நபிசல்லாமுடைய செயல்பாடுகள்னாலதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே தவிர அவங்க கட்சி முனையில வச்சு கூப்பிடல யாரையுமே, இல்ல அவங்க ஆர்கியூ பண்ணி யாரையுமே கூப்பிடவே இல்லை இஸ்லாத்துக்கு. அவங்களுடைய செயல்பாடு அவ்வளவு பரிசுத்தமா இருந்துச்சு. அதை பார்த்துதான் மக்கள் வந்தாங்க. அப்போ நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? ஒரு 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 அமைப்புக்காரங்க இன்னொரு அமைப்புக்காரங்க அது ஒரு மோசமான வார்த்தைங்கனால ஒரு ரீல்ல போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் இவ்வளவு அசிங்கப்படுத்தணுமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஆயிடுச்சு. அது எப்படி ஆக்குதுன்னா, ஒரு முஸ்லீமே இன்னொரு முஸ்லீமா அடிச்சுக்கலாம், நம்ம போல இன்னொரு கலவரத்துல ஏற்படுத்த தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு படுதா, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சாட்சி 2 பேர் சாட்சியா இருக்கிறாங்களா, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியுதுன்னு சொன்னாங்களா, அவ்வளவுதான். நீங்க பின்பற்றணும். ஓகே, இதை நான் நம்ப முடியுதுன்னா பின்பற்றுங்க. இல்லையா அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல எனக்கு இதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு சொல்லணும். புகழாவில் எரியப்படுவாங்க, அவங்க குத்தமாவில் எரியப்படுவாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். சோ அப்ப நரகத்துக்குரியவங்க தான் இது செய்வாங்க. அப்ப நம்ம அதை செய்யலாமா? செய்யக்கூடாது. நம்ம மறுமைக்காக வாழ்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு பார்வையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். சோ ரொம்ப பக்குவமா இந்த லைஃப நம்ம வாழணும். எக்ஸாம் ஹால்குள்ள இருக்கும்போது இப்படி திரும்பி பார்த்தா இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுவாரு, டிஸ்குவாலிஃபை அப்படி எக்ஸாமே நீ எழுத முடியாது அப்படின்னு தூக்கி வெளியே போட்டுருவாரு. கண்டிப்பா ஃபெயில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. சோ அந்த டெஸ்ட்ல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுல ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்மளோட செயல்கள்ல நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்மளுடைய பார்வையில எல்லாத்துலயுமே ரொம்ப தூய்மையானவர்களா நம்மளால முடிஞ்ச அளவு நம்மள எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நம்ம ஹராமான விஷயங்களை செய்யாம தவறான விஷயங்களை செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அல்லாஹ் அதை கொடுக்க போதுமானவன். அதே மாதிரி மற்ற ஒரு முஸ்லீமை பார்த்தா ஒரு முஸ்லீமுக்கு மகிழ்ச்சி வரணும். என் கூட சொர்க்கத்துக்கு வரப்போறவங்க, என் கூட அவங்க நல்வழியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு உதவி செய்யாம நான் யாருக்கு உதவி செய்ய போறேன்? அவங்களோட குறைய மறைக்காம நான் வேற யாருக்கு குறைய மறைக்க போறேன்? எல்லா முஸ்லீமுமே சகோதரர்கள் தான். அவங்க அல்லாஹ்வை நம்பிட்டாங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்களா, அவங்கள நீங்க சகோதரனா பாருங்க. உங்க கூட பிறந்தவங்கள எப்படி நீங்க பாத்துக்கீங்க, உங்க கூட பிறந்தவங்க மேல எவ்வளவு அன்பு செலுத்துவீங்க. அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சகோதரனையும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சிஸ்டர் நீங்க சவால் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஓகே சிஸ்டர், இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த லைவ் செஷன் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னாடி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இந்த ஷவ்வால் மாதம் நோக்கக்கூடிய 6 நோன்புகள், அதாவது ரமலான் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய 6 நோன்புகளை யார் நோக்கிறாங்களோ, அதாவது ரமலான் மாதமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய 6 நாட்கள் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க காலமெல்லாம் நோன்பு நோற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட ஹதீஸ்ல அவங்க அறிவிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ நம்ம சுன்னத்தான நோன்புகளை பார்த்தோம் அப்படின்னா நிறைய நோன்புகள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சுன்னத்தான நோன்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டிய நோன்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோன்புகள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஒண்ணு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு ரமலான் மாதம் தான் நமக்கு கட்டாயமான கடமையான நோன்பு, ஃபர்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்து அப்படின்னா கட்டாயம், இது செஞ்சா நன்மை, செய்யல அப்படின்னா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில ஏன் இந்த நோன்பு நோக்கல அப்படின்னு சொல்லி
கண்டிப்பா அல்லாஹ் நாங்க கேள்வி கேட்போம். அப்போ இது கட்டாயமான ஃபர்தான ஒரு நோன்பு. சுன்னத்தான நோன்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செஞ்ச நன்மை, செய்யல அப்படின்னா அவர் குற்றம் பிடிக்க மாட்டார். ஆனா இன்னொரு விஷயம் ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ல என்ன செய்வான் அப்படின்னா ஒவ்வொரு அடியானையுமே கூப்பிட்டு விசாரணை செய்வான். அதுல முதல் கேள்வி என்ன கேட்பான் அல்லாஹ் அப்படின்னா அவனுடைய தொழுகையை பற்றி கேட்பான். அல்லாஹ் வந்துட்டு என்ன சரி ஃபஜர் முதல் இஷா வரைக்கும் இருக்கக்கூடிய தொழுகையை பேணக்கூடியவனா அல்லாஹ் வந்துட்டு என்ன ஆகணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா முதல் கேள்வியா தொழுகையை பற்றி கேட்பான். கேட்ட உடனே யார் இருப்பான். இதுவே அதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா அந்த மகத்துவமிக்க அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னா அவருடைய அந்த உபரியான இபாதத்துல ஏதாவது இருக்கா, இருந்தது அப்படின்னா அந்த குறைய என்ன செஞ்சிருங்க, இதுல நிவர்த்தி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதே மாதிரிதான் மற்ற எல்லா அமல்களுக்குமே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய தொழுகையா இருக்கட்டும், நம்மளுடைய நோன்புகளா இருக்கட்டும், அதுல ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா இந்த உபரியான இந்த சுன்னத்தான நோன்புகளை எடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா அந்த உபரியானதுல வச்சு அவ ஈக்குவல் பண்ணிடுவான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது வந்து இந்த சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்டா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்ற அப்படின்னா அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, இந்த தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படுறது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை செஞ்சாங்களோ எதை சொன்னாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்றதுதான் அவங்கள நம்ம நேசிக்கிறதுனுடைய வேறு வெளிப்பாடா இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாட்கள்ல நோன்பு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுராவுடைய நோன்பு அப்படின்னா முஹர்ரம் மாதம் 9 மற்றும் 10வது நாட்கள்ல நோக்கக்கூடிய இந்த நோன்பு. இது வந்து இந்த நோன்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த நோன்பு, இந்த ஆஷுராவுடைய நாட்கள்ல நோக்கக்கூடிய நோன்பு தான் கடமையான ஒரு நோன்பா இருந்தது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் காப்பாற்றுறதுனால அவங்க நோக்கக்கூடிய அந்த நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்ததா என்ன நோன்பு அப்படின்னா அரஃபாவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பு எப்ப நோற்போம் அப்படின்னா துல்ஹஜ்ஜுடைய பிறை 9ஆம் தேதி நம்ம இந்த நோன்பு நோற்போம். ஆனா அந்த ஹாஜிகள் இருக்காங்க தெரியுமா, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த ஹாஜிகள் தவிர மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நோன்பை நோக்கக்கூடியவங்களா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோன்பு நோக்குவது ஒரு சுன்னத்தான நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய அமல்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படுது. எல்லாருடைய அமல்களும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சமர்ப்பிக்கப்படுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் நோன்பு நோற்ற நிலையில என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுறதை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதனால அந்த நாட்கள்ல நோன்பு நோக்கிறது ஒரு சுன்னத்தான நோன்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல 3 நோன்பு நோக்குது. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க மாதம் 3 நோன்பு வச்சீங்க அப்படின்னா 13, 14, 15 இந்த நாட்கள்ல நோன்பு வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 13, 14, 15 அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஆண்டினுடைய இது கிடையாது, மாதம் கிடையாது. அரபிக்குடைய, அதாவது முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் இப்படி இருக்கும்ல, அரபியுடைய மாதத்துல இருக்கக்கூடிய அந்த 13, 14, 15 இந்த 3 மாதத்துல நோக்கக்கூடிய நோன்புகள் சுன்னத்தான நோன்பா பார்க்கப்படும். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா 6 நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ். 6 நோன்பு என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், யாரு வந்து ரமலானையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதம் நோன்பு நோக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து காலமெல்லாம் நோன்பு நோச்சது மாதிரி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 6 நோன்பு வைக்கக்கூடிய மாதத்துல நம்ம இருக்கும். இந்த 6 நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஷவ்வாலுடைய மாதத்துல எப்போ வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த 6 நோன்பை வச்சுக்கலாம். ஆரம்பத்துல தான் வைக்கணும் அப்படின்னு அந்த எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர். இதே மாதிரி வெள்ளிக்கிழமை நோன்பு நோக்கிறது ஹராமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா இந்த மாதிரி பெருநாட்கள் தினத்துல நோன்பு வைக்கிறதும் ஒரு தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். இப்போ ஆஷிகா சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, நம்ம விடுபட்ட நோன்புகளை இந்த 6 நோன்புல சேர்த்து நியத் வச்சு நம்ம வைக்கலாமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. நான் ரமதான்ல வந்து இத்தனை நோன்புகளை விட்டுட்டேன், இந்த நோன்பை நான் கொண்டு போய் 6 நோன்புல வைக்கிறேன். இப்ப எனக்கு வந்து மாதவிடாய் வந்தனால நான் வந்து 6 நோன்போ இல்ல 3 நோன்போ ஏதோ ஒண்ண வந்து நான் விட்டுட்டு நான் இதை என்ன செய்யறேன்னா வரக்கூடிய அந்த சவால் மாதத்துல வரக்கூடிய 6 நோன்புல என்னோட நியத் என்னவா இருக்குன்னா நான் விட்ட நோன்புகளை வைக்கிறேன் அப்படின்ற நியத்தோட 6 நோன்பை சேர்த்து வைக்கலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த 6 நோன்பை வைத்தால் உங்களுடைய ஒரு வருடத்துக்குரிய நன்மை கிடைக்கும்னு சிறப்பிச்சு சொன்னாங்க. ஆனா
இந்த நோன்பை வந்து நீங்க மாதவிடாய்க்காகவும், அதாவது நீங்க விட்ட நோன்புகளை நீயத்தா வச்சு இந்த 6 நோன்பு கூட வைக்கலாம்னு எந்த ஹதீஸ்லயும் ஆதாரம் கிடையாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல 6 நோன்புக்குன்னு சில குறிப்பிட்ட ஒரு நன்மை இருக்குது. அந்த நன்மையை கொண்டு போய் இதுல வைக்க முடியாது. அதனால நீங்க 6 நோன்பை வச்சு முடிச்சுட்டு தான் உங்களுடைய நோன்புகளை கழிக்கணும். இல்ல இந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க முன்னாடி ரமதான் மாதத்துல விட்ட நோன்புகளை வந்து எடுத்து இந்த சவாலுடைய மாதத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க 6 நோன்பு வச்சாலும் உங்கள் மீது குற்றம் இல்லை. இன்ஷா அல்லாஹ். இரண்டுக்கும் ஒரே நியத் கிடையாது. சவால் மாதமா இல்ல இந்த வருடம் நமக்கு டைம் இருக்கு. அதாவது ஷாபான் மாதம், ரமதான் மாதத்துக்கு முன்னாடிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு வந்து நோன்பு வைப்பாங்க. எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து மித்த நேரங்கள்ல எல்லாம் வந்து டைம் இருக்காது. அத வந்து ஹதீஸ்ல வரக்கூடியதா இருக்கு. எப்படி அப்படின்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதால் நான் ஷாபான் மாதத்தில் தான் நோன்பு வைப்பேன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, நான் நிறைய பணிவிடை செய்யணும், அதனால எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ ஷாபான் மாதம், ரமதான் மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஷாபான் மாதம் வரைக்கும் நோன்புகளை வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த நோன்பு எப்படின்னா, ஷாபான் மாதத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய நோன்பு வரை என்ன அப்படின்னா, நீங்க விட்ட நோன்புகளை ரமதான் மாதத்துல நீங்க விட்ட நோன்புகளை ஒரு வருடம் முழுக்க நீங்க வைக்கலாம். ஆனா 6 நோன்புன்றது சவால் மாதத்துல மட்டும்தான் வைக்க முடியும், வேற எந்த மாதத்துலயும் வைக்க முடியாது. 6 நோன்பை கதா செய்ய முடியாது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர், இத பத்தி நீங்க டீடைலா என்ன சொல்லணுமா நசீரா சிஸ்டர்? சிஸ்டர் ஆயிஷா அவங்க சொல்லிருக்கீங்க, நியத் வந்துட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா 2 நோன்புமே வந்து அதுக்குரிய ஈக்குவலான நன்மை கிடைக்கும் தானே சிஸ்டர்? என்ன கேக்குறீங்க? இப்போ ஆமா சிஸ்டர், என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரமலான்ல விட்ட நோன்பு, அத நான் வந்து அந்த விட்ட நோன்பு பிளஸ் இந்த 6 நாட்கள்ல இந்த 6 நோன்பு நான் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ 2க்குமே ஒரு நியத், நான் விட்ட நோன்பையும் நான் சரி செய்யறேன், 6 நோன்பும் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் 2 நியத்தை வச்சிருக்கேன். அப்போ அந்த நோன்பு நன்மை கிடைக்கும் தானே சிஸ்டர்? அதாவது வந்து அந்த விதத்துல எதுவுமே நமக்கு வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எனக்கு நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். வேற ஒரு நபரால அது கிடைச்சிச்சுன்னா வந்து சொல்லி கொடுக்கலாம் நமக்கு. இந்த மாதத்துல நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமே. அவங்க சொல்லி தந்ததான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு நீங்க விட்ட நோன்புகளை 6 மாதத்துல அதாவது 6 நோன்புகள்ல நீங்க நியத் வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் வரல. சோ நான் அந்த விஷயத்த சொன்னேன். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம யாருமே கேள்விப்படல. ஏன்னா 6 நோன்பு அப்படின்றது 360 பூர்த்தி செய்யறதுக்காக 36ஆக கருதப்படுற ஒரு நோன்பு. அது 29 நம்ம நோன்பு வச்சிருந்தாலும் சரி, 30 வச்சிருந்தாலும் சரி, இந்த 6 நோன்பு அதை ஒரு வருஷத்துக்கான கால்குலேஷனும் முடிக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த நடுவுல விடுபட்ட 6 நோன்பு வந்து இதுல சேர்த்து வைக்க முடியாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பெரும்பான்மையான கருத்தா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சோ நீங்க அப்படி நீங்க வைக்கிறீங்க, விட்ட நோன்பு வைக்கிறீங்கன்னா இந்த 6 நோன்பு வச்சிருங்க. அது வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 5 நோன்போ 6 நோன்போ எத்தனை நோன்பு நீங்க விட்டீங்களோ அதை இன்ஷா அல்லாஹ் வைக்கக்கூடியவங்களா இருப்போம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்ப நம்ம வந்து இந்த நோன்பை பற்றின விஷயங்கள்லாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நோன்புக்கு அப்புறம் நமக்கு ஒரு முக்கியமா ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழுகை. எப்படி நோன்பு வந்து நரகத்துல இருந்து பாக்குற கேடயமா நமக்கு இருந்துச்சோ, நோன்பு காலம் முழுக்க இருந்துச்சோ, அது மாதிரி நோன்பு அல்லாத காரியங்கள்ல, நோன்பு அல்லாத நாட்கள்ல நமக்கு உறுதுணையா இருக்கிறது நம்மளுடைய தொழுகை. தொழுகை வெட்கக்கேடான விஷயங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கும். அப்ப அந்த தொழுகைய நோன்பு காலங்கள்ல கரெக்டா நம்ம அலாம் வைக்கிறோமோ இல்லையோ, கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம மூளையில அலாம் வச்சிரும். இந்த நேரம் தொழுகணும், இந்த நேரம் அசர் தொழுகணும், மகரிப் ஆயிடுச்சு, இசா தொழுகணும், இரவு நேர தொழுகையை தொழுகணும் அப்படின்ற ஒரு தொழுகையில எப்படி இபாதத்தோட இருந்தோமோ, அதே மாதிரி நோன்பு முடிந்ததுக்கு அப்புறமும் இப்போ நம்மள பாதுகாக்கிற கேடயமா எது இருக்கு அப்படின்னா நம்மளுடைய தொழுகை தான். சோ அப்ப அந்த தொழுகையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும், தொழுகையில கவனமா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். இரவு நேர தொழுகையில ரமதான்ல மட்டும்தான் அல்லாஹ் கடைசி இரவுல வானத்துக்கு வருவேன்னு சொல்லல, எல்லா நாள் இரவுகள்லயும் கடைசி இரவுல நான் வானத்துடைய கீழ் வானத்துக்கு வரேன். வந்து யார் என்ன வந்து அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன், யார் என்கிட்ட கேக்குறாங்களோ உங்களுக்கு கொடுக்குறேன்,
யார் என்கிட்ட பாவ மன்னிப்பு கூடுறாங்களோ அவங்களோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லா நாளுமே நடக்குது. சோ எல்லா நாளுமே அல்லாஹ் நமக்காக வர்றான். நம்ம தான் அல்லாஹ் கிட்ட போகாம தூங்கிட்டு சோம்பேறித்தனமா நம்ம இருக்கோம். நம்மள படைச்ச இறைவன் யோசிச்சு பாருங்க, நம்மள படைச்சான். நீங்க ஒரு ஆளை படைக்கிறீங்க, நீங்க ஒரு பொம்மைய படைச்சீங்கன்னா கூட அதை போட்டு என்னென்ன பாடுபடுத்தணுமோ எல்லாத்தையும் பாடுபடுத்துவோம். நம்ம அத நம்ம சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் நம்மள படைச்சு நம்மளுடைய விருப்பத்துக்காக, நம்மள விரும்பின ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கான். நம்ம எந்த நேரம் பாவ மன்னிப்பு கேட்டாலும் பாவத்தை மன்னிக்கிறான். எப்படியாவது நம்மள சொர்க்கத்துல சேர்க்கணும் அப்படின்னு அவன் முயற்சி செய்யறான். ஆனா நம்ம முயற்சி செய்யறது இல்ல. சோ இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்ற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த இரவு நேர தொழுகையை விட்டுறாங்க. இரவோட கடைசி பகுதியில அந்த சகர் நேரத்துல நம்ம எழுந்தோம் இல்லையா, அந்த நேரத்துல இன்ஷா அல்லாஹ் எழுந்துக்க முயற்சி பண்ணுங்க. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப 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 சின்ன விஷயம். நீங்க திரும்பி பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. நான் கபர்ல ஒரு நரகவாசி சொல்லுவான், கபருக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லுவானா, இந்த மண்ணோட மண்ணா நான் ஆயிருக்க கூடாதா, ஏன் இந்த அளவுக்கு எனக்கு தண்டனை வருது அப்படின்னு அவன் கேட்பான். அப்ப அந்த வார்த்தையை நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவு நமக்கு அந்த கொடுமை இருந்துச்சு அப்படின்னா நான் மண்ணோட மண்ணா போயிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். சோ இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து அதை வீணாக்கியவர்களாக இல்லாம இன்ஷா அல்லாஹ் அதை யூஸ்ஃபுல்லா ஆக்குவோம். சோ இந்த இரவு தொழுகை அப்படின்றத நம்ம எப்பவுமே நம்ம பேணக்கூடியவர்களா இருப்போம். அல்லாஹ் கிட்ட அந்த நேரத்துல மன்னிப்பு கேட்போம். அந்த நேரத்துல என்ன வேணாலும் கேளுங்க, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியவன். நம்மளுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவன். என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிச்சு ஹலாலான முறையில நமக்கு கொடுப்பான். எது சிறந்ததோ அதை கொடுப்பான். எப்பவுமே நீங்க கேட்கும் போது சிறந்ததை கூட அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்புல செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் வேஸ்ட் பண்ணிடாம அந்த நோன்புடைய லெசனை நம்ம எடுத்துப்போம். அடுத்த நோன்பு வரையும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. அப்படி அடுத்த நோன்புக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த நோன்புல நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. போன நோன்புல இருந்து என்ன நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் நமக்கு வந்துடக்கூடாது. நான் போன நோன்புல இருந்து இவ்வளவு விஷயங்களை மாத்திருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு விஷயம் நான் மாறினா கூட அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஆனா அப்படி நம்ம நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் மாத்தணும். இந்த நோன்புல இருந்து அடுத்த நோன்புக்கு நம்ம போக போறோம் இன்ஷா அல்லாஹ். நம்மள வச்சிருந்தான் அப்படின்னா அந்த நோன்புல நான் இருக்கும்போது கில்ட்டியா ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. இந்த நோன்புல இருந்து நான் இவ்வளவு விஷயங்களை மாற்றிக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அப்போ இந்த நாட்களை அதுக்காக உபயோகிக்கக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை நம்ம யூஸ்ஃபுல்லா மாத்துறோம் அப்படின்னா இதுதான் நம்மள யூஸ்ஃபுல்லா மாத்துறது. நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட நன்மைகளை வேஸ்ட் பண்ணிடாம அடுத்தவங்களுக்கு குறை சொல்லி அடுத்தவங்களுக்கு புறம் பேசி ஒரே நேரத்துல நம்ம மனுஷனை கஷ்டமும் படுத்துறான் அல்லாவும் வணங்குறான் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லவே முடியாது. அல்லாஹ் ரெண்டு கடமையை தான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கான். எதற்காக நம்மள மனுஷனை படைச்சான்? ஒண்ணு அல்லாவை வணங்குறதுக்காக, ரெண்டாவது செயல்களால் யார் அழகானவங்க அப்படின்னு பாக்குறதுக்காக. செயல்களில் அழகு அப்படின்னா மனிதர்கள்கிட்டயே நம்ம நடந்துக்கிற விதம். இது ரெண்டுதான். ஒண்ணு அல்லாவுக்கும் நமக்கும் உரியது, ரெண்டாவது மனிதர்களுக்கும் நமக்கும் உரியது. சோ அதுல ரெண்டுலயும் கவனமா இருக்கக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். பிரேயருக்கும் டைம் ஆயிடுச்சு, இஷா டைம் ஆயிடுச்சு. சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம இத முடிச்சு கொள்ளலாம். நீங்க ஷேர் பண்ணணும்னா இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இது கூட எவ்வளவு சீக்கிரமா முடியுது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம காரியங்களை லேசாக்கி தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைத்தானுக்கு பிடிக்காத விஷயம் நம்ம சைத்தான் துரத்தணும் அப்படின்னா செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிராட்டிடியூட். அல்லாவுக்கு நன்றி சொல்றது. அல்லாவுக்கு நன்றி சொல்றது அவனுக்கு பிடிக்காது. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நியமத்தை அவன் புரிஞ்சுக்காதனாலதான், அதை பத்தி தெரியாதனாலதான் அவன் அரகண்டா இருந்தான். சோ நம்ம அப்படி இல்லாம அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். ஷைத்தான் எப்பவுமே நமக்கு ஒரு ட்ரிக் வச்சிருப்பான், அல்லாஹ் கொடுக்காத விஷயங்களா கேட்க சொல்லி. இதை உனக்கு கொடுக்கவே இல்லை, இதை உனக்கு கொடுக்கவே இல்லை, இவ்வளவு நாள் தாமதப்படுத்துறான் பாரு, எவ்வளவு தடவை நீ கேட்கிற கொடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்களை உருவாக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்னெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கான், இந்த பிளெஸிங்கான இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கான், நமக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்கான், நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கான், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான், இந்த போனை கொடுத்துருக்கான், போன்ல இருந்து இந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். சோ அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி சொல்லுவோம், நன்றி செலுத்துவோம். நம்மளோட உள்ளத்தால யா அல்லாஹ் நீ எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்க, நீ படைச்ச ஒருத்தனை நீ நாடு இருந்தா நரகத்துல தூக்கி போட்டிருக்கணும், ஆனா அப்படி செய்யல, நீ எனக்கு இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்க, அதற்காக நன்றி அப்படின்ற மாதிரி அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்துவோம். அது ஷைத்தான் கிட்ட இருந்து நம்மள வேறுபடுத்தும். நம்மளுடைய துஆக்களை அதிகமாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களையும் பாதுகாத்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இன்மையிலே மறுமையிலும் தரணும். நம்ம அதிகமா துஆ செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பாலஸ்தீன் மக்களுக்காக எப்பவுமே துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஸ்ரா ஸ்டாண்டிங் துஆ சொல்லிடுங்க.
சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா இல்லா அன்த இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.